கியூட் ரிசல்ட் வந்துடுச்சு சார். நாங்க எந்த யூனிவர்சிட்டியில போய் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில தான் ஜாயின் பண்ணணும்னு தெரியல, என்ன கோர்ஸ் இருக்குன்னே தெரியல அப்படின்னு நிறைய பேர் புலம்பிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோட வெப்சைட் இன்னும் அப்டேட் ஆகல. எப்போ வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றதும் தெரியல. பட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த வீடியோல என்னெல்லாம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்டேட்ல இருக்கு. நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் பாண்டிச்சேரி, தென் வந்து கேரளா, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானால ஏதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கா, அதுல என்னெல்லாம் கோர்சஸ் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். என் பேர் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோல கம்ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா கியூஎட்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல என்னெல்லாம் குரூப் இருக்கு, அதுவும் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், அதை தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்கு போகலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த டீடைல் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு தேவை இருக்கும். கியூட்டி எழுதிட்டு எந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணா எந்த கோர்ஸ் இருக்குன்னே தெரியலையே, நான் இதெல்லாம் டொமைனா எழுதியிருக்கேன், நான் ஆப்டிடியூட் எழுதியிருக்கேன், நான் வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஆனா எந்த காலேஜ்ல எந்த குரூப் இதை வச்சு கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாம் கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா அவங்களுக்கு தேவை இருக்கும். இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்றதுக்கு முன்னாடி லைக் பட்டனை ஒன்று கிளிக் பண்ணி விட்டுருணும். சரியா? இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, நம்ம இருக்கக்கூடிய வெப்சைட் வந்து காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு NTA கண்டக்ட் பண்ணக்கூடிய கியூஎட் வெப்சைட்ல தான் நம்ம இருக்கோம். இந்த வெப்சைட்டுக்கு நீங்க போகணும்னா cuet.nta.nic.in இந்த வெப்சைட்ல நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு இங்க இருக்கும். இந்த யூனிவர்சிட்டிஸ்ல போய் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், we have different types of university participating and admitting through CUET exams. அதுல யூனிவர்சிட்டிஸ் பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம்னா we have lot of சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல இப்படியே தள்ளிட்டே இருந்தா வருது பாருங்க. 49 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் கியூட் எக்ஸாமோட மார்க்கை வச்சு சீட் அலாட்மெண்ட்டுக்கு. அப்ப நம்ம இந்த 49 யூனிவர்சிட்டியில நம்மளால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னா எஸ் வி கேன் அப்படின்றாங்க. நம்ம இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் ஒவ்வொரு கோர்சஸ் வந்து ரன் பண்றாங்க. அந்த மாதிரி ரன் பண்றப்ப நம்ம சில யூனிவர்சிட்டிஸ் நம்ம பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய அலிகார் முஸ்லிம் யூனிவர்சிட்டி, தென் அசாம் யூனிவர்சிட்டி, அம்பேத்கர் யூனிவர்சிட்டி, தென் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, தென் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் நிறைய வருதுல. இதுல நம்ம பக்கத்துல இருக்கிற ஸ்டேட் ஆந்திர பிரதேஷ். அதை நம்ம இப்ப கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணி பார்த்ததுமே ஒரு சார்ட் வருது. இந்த சார்ட்ல என்னடா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, நேம் ஆஃப் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூட் சென்ட்ரல் ட்ரைபல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆந்திர பிரதேஷ். இது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆந்திர பிரதேஷ்ல. இவங்க என்னெல்லாம் குரூப் வச்சிருக்காங்க, இந்த கியூஎட் எக்ஸாம் மூலமா என்னெல்லாம் சீட்ஸ் வந்து அவங்க ஃபில் அப் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி ஆனர்ஸ் வித் ரிசர்ச் அப்படின்னு கொடுக்குறான். இதுல என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிஏ ப்ரோக்ராம் ஆஃபர்டுன்னு பாத்தீங்கன்னா டிகிரி இதுதான் பிஎஸ்சி டிகிரி. அதுல ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி பாட்டனி ஆனர்ஸ் அண்ட் ஆனர்ஸ் வித் ரிசர்ச் ரெண்டு வச்சிருக்காங்க. ரைட்டா? இதுல நீங்க என்ன சப்ஜெக்ட் வந்து கியூஎட் எக்ஸாம்ஸ்ல எழுதியிருந்தா உங்களுக்கு சீட்டு கொடுப்பேன் அப்படின்னா பயாலஜி பேப்பர் கோடு 304 நீங்க எழுதியிருந்தீங்க, அதுல உங்களுக்கு மார்க் இருந்ததுன்னா யூ கேன் கெட் சீட் இன் பிஎஸ்சி பாட்டனில நீங்க எடுக்கலாம். எங்க? ஆந்திர பிரதேஷ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில. அதுக்கு +2 மார்க்கும் வேணுமா? ஆமா கொடுத்திருக்காங்க. 10+2ல பாட்னி பயாலஜி ரெகக்னைஸ் இன்ஸ்டிடியூஷன்ல 45%, அக்ரிகேட் மார்க் ஜெனரல் கேட்டகரியா இருந்தா, ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரியில இருந்தா 40% மார்க், எஸ்சி எஸ்டியா இருந்தீங்க அப்படின்னாலும். சரியா? அதை பாத்துங்க. தென் ரெண்டாவது டிகிரி என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சிலேயே ஆனர்ஸ் அண்ட் ஆனர்ஸ் வித் ரிசர்ச் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கியூஎட் எக்ஸாம்ல நீங்க என்ன எழுதி இருக்கணும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கெமிஸ்ட்ரி பேப்பரை நீங்க எழுதி இருக்கணும் அப்படின்றாங்க. பேப்பர் கோட் 306. அதுக்கான மினிமம் +2 ஓட எலிஜிபிலிட்டி அகைன் 45% ஃபார் ஓபிசி ஜெனரல் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரி. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 40%. தென் வந்து பிஎஸ்சில வந்து ஜியாலஜி கொடுக்குறாங்க. ஜியாலஜில வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேப்பர் வந்து பிஎஸ்சி ஜியாலஜி ஆந்திரா யூனிவர்சிட்டியில எடுக்கணும்னா நீங்க பேப்பர் கோடு 313 எழுதி இருக்கணும். அதுக்கும் +2 ஓட மார்க் 45% ஜெனரல் ஓபிசி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருந்திருக்கணும், ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரி. எது எதுல எடுத்துக்கணும்? பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்
மேக்ஸ் இல்லைன்னா பயாலஜி, பயாலஜி இல்லைன்னா ஜியாலஜி, இந்த சப்ஜெக்ட்ல நீங்க இந்த மார்க் எடுக்கணும். எஸ்சி எஸ்டியா இருந்தா 40% இருந்தா போறோம். அதுக்கு அடுத்த டிகிரியை பார்த்தோம் அப்படின்னா பிபிஏ ஆஃபர் பண்றாங்க. பிபிஏ டூரிசம் அண்ட் டிராவல் மேனேஜ்மெண்ட்ல ஆனர்ஸ் ஆர் ஆனர்ஸ் வித் ரிசர்ச் அந்த ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன இந்த எக்ஸாம் எழுதிருக்கணும், பிசினஸ் ஸ்டடீஸ். என்ன எழுதிருக்கணும், நீங்க பிசினஸ் ஸ்டடீஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல எழுதி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்றாங்க, சீட் வந்து அலாட் பண்றாங்க. பிளஸ் 2ல என்ன எழுதிருக்கணும், 45% மார்க் இருக்கணும். அக்ரிகேட், இடபிள்யூஎஸ், ஓபிஎஸ், தென் எஸ்சி எஸ்டினா 40% கேக்குறாங்க. தென் பிகாம்ல வந்து பாத்தீங்கன்னா பிகாம் வொகேஷனல் கொடுக்குறாங்க. ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் மட்டும் எழுதியிருந்தா போறோம். இதுல உங்களுக்கு வந்து சீட்ஸ் அலாட் பண்றாங்க. தென் பிஎஸ்சி டிகிரி வந்து கொடுக்குறாங்க. இதுல பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க கியூட் எக்ஸாம்ஸ்ல எழுதி மார்க் நல்ல ஸ்கோரா இருந்ததுன்னா யூ கேன் கெட் சீட். அப்ப இந்த 6 கோர்சஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா எங்க கண்டக்ட் பண்றாங்க, எந்த இடத்துல கொடுக்குறாங்க, ஆந்திர பிரதேசோட சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில நம்ம போனா எடுக்க முடியும். அடுத்தது நம்ம வேற என்ன சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆந்திர பிரதேஷ் பார்த்துட்டோம், நம்ம பக்கத்துல இருக்கு. ஏன்னா நம்ம போனோம்னா அப்படிதானே போவோம். தென் ஃபர்ஸ்ட் பார்த்தது சென்ட்ரல் ட்ரைபல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆந்திர பிரதேஷ். ரெண்டாவது அதுக்கப்புறமா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆந்திர பிரதேஷ். ஃபர்ஸ்ட் ட்ரைபல் யூனிவர்சிட்டி, தென் வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம், ஆந்திர பிரதேசோட சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. டைப் ஆஃப் யூனிவர்சிட்டி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பிஏ கோர்ஸ் இருக்கு, பிஎஸ்சி கோர்ஸ் இருக்கு. பிஎஸ்சில வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸ் கொடுத்திருக்காங்க, பிபிஏ கொடுத்திருக்காங்க, பிகாம் கொடுத்திருக்காங்க, பிஏ ஆனர்ஸ் கொடுத்திருக்காங்க, பிஎஸ்சி ஆனர்ஸ் இருக்கு. தென் பிஎஸ்சி ஆனர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு. தென் பிடெக் டிகிரி ஆல்சோ தே ஆர் ஆஃபரிங். 9 கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் யூனிவர்சிட்டி கொடுக்குறாங்க, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. ஃபர்ஸ்ட் பார்த்தது ட்ரைபல் யூனிவர்சிட்டி ஆந்திர பிரதேஷ், இப்ப பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆந்திர பிரதேஷ். இதுல பிஏ வந்து நீங்க ஆனர்ஸ் டிகிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும்னா ஜெனரல் ஆப்டிடியூட் எழுதினா போறோம், உங்களுக்கு சீட்டு கிடைச்சிரும். பிஎஸ்சில வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ்னா ஜெனரல் ஆப்டிடியூட் எழுதினா போறோம், யூ கேன் கெட் சீட். தென் பிஎஸ்சில இன் ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஐடிலயும் அகைன் ஜெனரல் ஆப்டிடியூட் எழுதினா போறோம். பிபிஏ கோர்ஸுக்கும் ஜெனரல் ஆப்டிடியூட் எழுதினா போறோம். பிகாமுக்கும் ஜெனரல் ஆப்டிடியூட் எழுதினா போறோம். பிஏ ஆனர்ஸுக்கு இங்கிலீஷ்க்கும் ஜெனரல் ஆப்டிடியூட் எழுதினா போறோம். பிஎஸ்சி ஆனர்ஸ் சைக்காலஜிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன எழுதினா போறோம், ஜெனரல் ஆப்டிடியூட் எழுதினா போறோம். பிஎஸ்சி ஆனர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் ஜெனரல் ஆப்டிடியூட் எழுதினா போறோம் அப்படின்னு கொடுத்துறாங்க. கிட்டத்தட்ட 8 கோர்ஸுமே நீங்க ஜெனரல் ஆப்டிடியூட் மட்டும் எழுதி பிளஸ் 2ஓட மார்க் 50% மார்க் அக்ரிகேட் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த சீட்ஸ் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு பிடெக் கோர்ஸ் மட்டும் நீங்க என்ன எழுதிருக்கணும், டொமைன் சப்ஜெக்ட் 308 கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க எழுதினாதான் இதுல வந்து நீங்க சீட் எடுக்க முடியும். அப்ப ஆந்திர பிரதேச பொறுத்த வரைக்கும் 9 குரூப் இருக்கு. 8 குரூப்புக்கு ஜெனரல் ஆப்டிடியூட் எழுதினா போறோம். ஒன்னு பிடெக் கோர்ஸுக்கு நீங்க என்ன எழுதிருக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எழுதியிருந்தா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் குஜராத் ரொம்ப தூரமா இருக்கு, ஹரியானா நம்ம பக்கத்துல இல்ல, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரொம்ப தூரமா இருக்கு, ஜார்க்கண்ட் ஐயோ வேணாப்பா, கர்நாடகா ஓகே பக்கத்துல இருக்கு. கர்நாடகால என்னெல்லாம் கோர்சஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்ப நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கர்நாடகா, ரைட்டா? இந்த கர்நாடகா யூனிவர்சிட்டியில என்ன கொடுக்குறாங்க, பிஎஸ்சி டிகிரி ஆஃபர் பண்றாங்க. பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஜியாலஜி. தென் வந்து பிடெக் கோர்ஸ் ஒன்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பிடெக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து பிடெக் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுக்கப்புறம் பிடெக் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ். தென் பிடெக்ல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி கொடுக்குறாங்க, பிஏ இங்கிலீஷ் கொடுக்குறாங்க. பிஎஸ்சில வந்து பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி இருக்கு. தென் பிஏல பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ சோசியல் ஒர்க், பிஏ ஹிஸ்டரி. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிபிஏ கோர்ஸும் இருக்கு. தென் பிஏ எல்எல்பியும் இதுல கொடுக்குறாங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 15 கோர்சஸ் வந்து கர்நாடகா வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில ஆஃபர் பண்றாங்க. இதுக்கு நம்மளுடைய பேசிக்கா நம்ம என்ன வந்து கியூட்ல எக்ஸாம் எழுதிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்சி பிசிக்ஸ்க்கு பிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் கெமிஸ்ட்ரி இது மூணுமே நீங்க வந்து டொமைன் சப்ஜெக்ட்ல நீங்க எழுதிருக்கணும். 50% மார்க்கும் 45% மார்க்கும் பிளஸ் 2ல அது என்னென்ன சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்களோ அது இருந்தா நீங்க பண்ணிக்கலாம். தென் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுக்கணும், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் ஆர் பயாலஜி நீங்க கியூட்ல எழுதிருக்கணும். தென் பிஎஸ்சி ஜியாலஜி அப்படின்னு எடுக்கிறப்ப பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருந்தாலே நீங்க பிஎஸ்சி ஜியாலஜில வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். தென் பிடெக் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் வரப்ப பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் நீங்க எழுதி இருக்கணும்.
அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிடெக்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் எழுதி இருக்கணும். இதே பிடெக் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம ஆந்திர பிரதேஷ் யூனிவர்சிட்டியில பாக்குறப்ப அவங்க என்ன கேட்டாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கணும். அப்ப ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்குமே டிஃபரெண்ட் வந்து இருக்கு. அதனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி பாத்துக்கணும். தென் பிடெக் வந்து எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் நீங்க என்ன எழுதிருக்கணும், டொமைன் சப்ஜெக்ட்ல எழுதி இருக்கணும். தென் பிடெக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் எழுதி இருக்கணும். தென் பிஎஸ்சி சைக்காலஜி போகணும்னா ஜெனரல் ஆப்டிடியூடு, பிஏ இங்கிலீஷ் போகணும்னா ஜெனரல் ஆப்டிடியூடு, பிஎஸ்சி ஜியோகிராஃபி போகணும்னா ஜெனரல் ஆப்டிடியூடு, தென் பிஏ எக்கனாமிக்ஸ் போனா ஜெனரல் ஆப்டிடியூடு, பிஏ சோசியல் ஒர்க் ஜெனரல் ஆப்டிடியூடு, பிஏ ஹிஸ்டரி ஜெனரல் ஆப்டிடியூடு, அதுக்கப்புறம் பிபிஏ ஜெனரல் ஆப்டிடியூடு, பிஏ எல்எல்பி ஜெனரல் ஆப்டிடியூட். அப்ப ஜெனரல் ஆப்டிடியூட் மூலமா நீங்க மட்டும் ஜெனரல் ஆப்டிடியூட் மட்டும் எழுதினாலே எவ்வளவு கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கர்நாடகா யூனிவர்சிட்டி ஆஃபர் பண்றாங்க நீங்க பார்க்கலாம். தென் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் எழுதி இருந்தாலே உங்களுக்கு என்ன பிடெக்கும் போக முடியும். பிடெக்ல சில கோர்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தென் பிஎஸ்சி கோர்சஸும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் கெமிஸ்ட்ரி எழுதி இருந்தா உங்களால போக முடியும். அப்ப இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும், செக் பண்ணிக்கணும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, என்ன போகணும் தெரியல, என்ன போகணும் தெரியல, என்ன போகணும் தெரியலன்றாங்க. அப்ப யூனிவர்சிட்டி லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா QET எக்ஸாமோட வெப்சைட்லயே அழகா கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன பண்ண வேண்டியணும்னா மெயினா நீங்க அந்த வெப்சைட்ல விசிட் பண்ணி என்ன பண்ணும், விசிட் பண்ணி அது எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா போறோம். இதெல்லாம் பார்க்க தெரியல அப்படின்றப்பதான் RJR அகாடமி பெய்ட் சர்வீஸ்ல உங்களுக்கு இதுக்கான கைடன்ஸ் கொடுக்குறோம். அதுக்கு நீங்க வந்து பேமெண்ட் பண்ணணும். ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அதுக்கான பேமெண்ட் சிஸ்டம் இருக்கு. 8925824311 இந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணி அவங்க கிட்ட பேசினீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்ணுவாங்க. இட்ஸ் எ பெய்ட் சர்வீஸ், ரைட்டா? இப்ப நம்ம கர்நாடகா பார்த்துட்டோம். கர்நாடகாவுக்கு அப்புறமா நம்மளுக்கு வேற என்ன இருக்கு, காஷ்மீரா, ஐயோப்பா வேணாப்பா, கேரளா பக்கத்திலேயே இருக்கு கேரளா. நம்மளுக்கு அதுல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம வந்து இப்ப பார்க்கலாம். இப்ப கேரளாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குரூப்ஸ் பிஏ ஆனர்ஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் 4 இயர் ப்ரோக்ராம் இருக்கு ஆனர்ஸ்ல. தென் வந்து பாத்தீங்கன்னா பிசிஏ வித் ரிசர்ச், பிசிஏ ஆனர்ஸ் அது ஒரு கோர்ஸ் இருக்கு. தென் பிகாம் ஆனர்ஸ் வித் ரிசர்ச் அது ஒரு பினான்சியல் அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் இருக்கு. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஆனர்ஸ் வித் ரிசர்ச், பிஎஸ்சி ஆனர்ஸ் பயாலஜில 4 கோர்சஸ் வந்து கேரளா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில நம்மளுக்கு அவைலபிள் இருக்கு. அப்ப இதுக்கு என்ன நான் எழுதி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பிஏ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ஆனர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ், டொமைன் சப்ஜெக்ட்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ், அப்புறம் ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதுறோம். 3மே எழுதுறோம். இங்கிலீஷும் கேட்கறாங்க லாங்குவேஜ்ல, டொமைன் சப்ஜெக்ட்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் எழுதணும், ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்டும் நீங்க எழுதி இருக்கணும். தென் பிசிஏல ஆனர்ஸ்ல இங்கிலீஷ் கேட்கறாங்க, டொமைன் சப்ஜெக்ட்ல பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி ஆர் அக்கௌண்டன்சி ஆர் புக் கீப்பிங் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் பிராக்டிஸ் இந்த சப்ஜெக்ட்ல நீங்க எழுதிக்கலாம். தென் டொமைன் இல்லாம ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்டும் கேட்கறாங்க. தென் பிகாம் ஆனர்ஸ் பினான்சியல் அனாலிட்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கம்பல்சரி எழுதணும், ஜெனரல் ஆப்டிடியூட் எழுதணும். அதுக்கு அடுத்தது டொமைன் சப்ஜெக்ட்ல அக்கௌண்டன்சி ஆர் புக் கீப்பிங் ஆர் எக்கனாமிக்ஸ் இல்ல பிசினஸ் எக்கனாமிக்ஸ் ஆர் பிசினஸ் ஸ்டடிஸ் இந்த 3த்துல ஏதாவது எழுதி இருக்கணும். தென் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெனரல் ஆப்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் 4வது பிஎஸ்சி ஆனர்ஸ் பயாலஜி இருக்கு. இதுல லாங்குவேஜ் கேக்குறாங்க, ஜெனரல் ஆப்டிடியூட் கேக்குறாங்க. இப்ப பாருங்க ஒவ்வொரு யூனிவர்சிட்டியுமே டிஃபரெண்டா இருக்கா. அதுக்காக தான் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல போய் என்ன ஆஃபர் பண்றாங்க, அதுக்கு என்ன நம்ம வந்து டொமைன்ல எழுதி இருக்கணும், லாங்குவேஜ் தேவையா ஆப்டிடியூட் தேவையா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிட்டு நீங்க எழுதிருக்கீங்களான்னு பார்த்துட்டு அந்த வெப்சைட்ல போய் நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும்ப்பா. இதெல்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் RJR அகாடமியோட பெய்ட் சர்வீஸ் இருக்கு, யூஸ் பண்ணிக்கிடுங்க, ரைட்? இப்ப பிஎஸ்சி ஆனர்ஸ் பயாலஜில நம்ம பார்த்தோம்னா டொமைன் சப்ஜெக்ட் லாங்குவேஜும் இங்கிலீஷ் எழுதணும், அதுல தென் ஜெனரல் ஆப்டிடியூட் எழுதணும். டொமைன் சப்ஜெக்ட்ல பயாலஜி ஆர் பயோலாஜிக்கல் சயின்ஸ் ஆர் பயோடெக்னாலஜி ஆர் பயோகெமிஸ்ட்ரி இது இல்லாம ஆர் பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி இதுல எழுதினாலும் நீங்க வந்து இந்த குரூப் வந்து எடுக்க முடியும், ரைட்? கேரளா பார்த்துட்டோம், கர்நாடகா பார்த்துட்டோம். தென் வந்து நம்ம வேற ஒடிசா, ஐயோ வேணாப்பா ரொம்ப தூரமா இருக்கு, பஞ்சாபா ராஜஸ்தான்லாம் வேணாம், சவுத் பீகாரா அதெல்லாம் வேணாம், தமிழ்நாடு அப்பா நம்மளுக்கு தமிழ்நாடு வந்துடும். பக்கத்துல தமிழ்நாட்டுல என்ன இருக்கு அப்படின்னு கிளிக் பண்ணி பாக்குறோம். தமிழ்நாட்டுல கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சில கோர்சஸ் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூட் அப்படின்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு,
டைப் ஆஃப் யூனிவர்சிட்டி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எங்க இருக்குன்னா நம்மளுக்கு திருவாரூர்ல இருக்கு. இந்த திருவாரூர்ல வந்து பாத்தீங்கன்னா சில குரூப்ஸ் வந்து நம்மளுக்கு ஆஃபர் பண்றாங்க. 4 இயர் பிஎஸ்சி கோர்ஸ் கெமிஸ்ட்ரியில இருக்கு, பயோடெக்னாலஜி இருக்கு, தென் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு, தென் பிசிக்ஸ் இருக்கு, தென் வந்து பாத்தீங்கன்னா 4 இயர் பிஏல வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் இருக்கு, தென் 4 இயர் பிபிஏ அதுல வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் அதுலயும் கோர்ஸ் இருக்கு, தென் பிஎஸ்சில டெக்ஸ்டைல் இருக்கு, பிஎஸ்சில டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் இருக்கு, தென் வந்து பிபிஏ டெக்ஸ்டைல் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் இருக்கு, தென் பிஎஸ்சில டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் டிசைன். ரைட்டா? கிட்டத்தட்ட ஒரு 10 கோர்ஸ் இருக்கு. இந்த 10 கோர்ஸ்ல ஜெனரல் ஆப்டிடியூட் 1 2 3 4 4 1 5 5 கோர்ஸ் வந்து 10 கோர்ஸ்ல வந்து ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் வச்சு மார்க் வச்சே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்க, திருவாரூர் காலேஜ்ல கொடுத்துறாங்க. மீதி இருக்கக்கூடிய கோர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க ஒரு கோர்ஸ் இருக்கு மியூசிக், அட்லீஸ்ட் 3 சப்ஜெக்ட் இன் எனி காம்பினேஷன் டு எ மேக்ஸிமம் ஆஃப் 5 சப்ஜெக்ட். 5 சப்ஜெக்ட்ல நீங்க ஏதாவது காம்பினேஷன்ல ஒரு 3 சப்ஜெக்ட் நீங்க எழுதினா போறோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பிசிக்ஸ் ஆனர்ஸ் கோர்ஸ் போகணும் அப்படின்னா பிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் எனி ஒன் சப்ஜெக்ட் ஃப்ரம் த Q2 domain சப்ஜெக்ட். பிசிக்ஸ் மேக்ஸ் எழுதலாம், அதை தவிர நீங்க ஏதாவது ஒன்று எழுதிருக்கலாம். மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துக்கணும்னா மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் கம்பல்சரி எழுதிருக்கணும், அதை தவிர ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் டொமைன் சப்ஜெக்ட் எழுதிருக்கணும். பயோடெக்னாலஜினா பயாலஜி கெமிஸ்ட்ரி எழுதிருக்கணும், அதை தவிர இன்னொரு ஒரு சப்ஜெக்ட் நீங்க டொமைன் சப்ஜெக்ட் எழுதிருக்கலாம். கெமிஸ்ட்ரி வேணும்னா கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் கம்பல்சரி எழுதிருக்கணும், அண்ட் அது கூட ஒரு சப்ஜெக்ட் நீங்க எழுதிக்கலாம். ரைட்டா? இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சவுத்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பாத்துட்டோம். சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் கேரளால சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கு, தென் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு, தென் வேற எங்க நம்ம பார்க்கணும், டாக்டர் ஹர்ஷிங் கவுர் அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல. ரைட்டா? அப்புறமா அகர்வால் சம்பால் மத்திய பிரதேஷ் இஸ்லாமியா நெஹ்ரு யூனிவர்சிட்டி, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, மகாத்மா காந்தி யூனிவர்சிட்டி, மகாத்மா காந்தி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, மணிப்பூர் யூனிவர்சிட்டி, மௌலானா ஆசாத் யூனிவர்சிட்டி, மிசோராம் யூனிவர்சிட்டி, நாகாலாந்து யூனிவர்சிட்டி, நேஷனல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி, நார்த் ஈஸ்ட் ஹில் யூனிவர்சிட்டி, அப்ப புதுச்சேரி யூனிவர்சிட்டி. ரைட்டா? நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிறதெல்லாம் பிடிக்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்றோம், நம்மளுக்கு பக்கத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். பாண்டிச்சேரி நம்மளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கு, நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், யூனியன் டெரிட்டரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்காச்சக்கமான கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்றாங்க. பாருங்க, எல்லாமே கம்மியான கோர்சஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனா நம்மளுடைய புதுச்சேரியில மட்டும் கிட்டத்தட்ட 40 கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்றாங்க த்ரூ QT எக்ஸாம் மூலமா. அப்ப இட்ஸ் a very good opportunity for our students to get seat in பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூஷன். அப்ப பாண்டிச்சேரியில என்னெல்லாம் கொடுக்குறாங்க, அதுல டொமைன்ஸ் எல்லாம் என்னெல்லாம் கேட்கறாங்க, இங்கிலீஷ் வேணுமா, இதேன்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். அப்ப பிஎஸ்சி ஆனர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளைடு ஜியாலஜி வந்து பாத்தீங்கன்னா கோர்ஸ் இருக்கு. அதுல என்ன எழுதிருக்கணும், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் நீங்க உங்களுக்கு டொமைன் சப்ஜெக்ட்ல எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் கொடுக்குறாங்க. தென் பிஎஸ்சில கெமிஸ்ட்ரி வேணும்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இல்லைன்னா பயாலஜி இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க எழுதியிருந்தாலும் யூ கேன் கெட் கெமிஸ்ட்ரி. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில போய் பிசிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆர் பயாலஜி எழுதியிருந்தா உங்களுக்கு அந்த கோர்ஸ் கொடுக்குறாங்க. தென் பிஎஸ்சி ஆனர்ஸ்ல மேத்தமெட்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரியோட மெயின் கேம்பஸ்ல இருக்கு. மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் நீங்க எழுதியிருந்தா கூட போறோம், அதுல இருந்து உங்களுக்கு சீட்டு கொடுத்துறாங்க. தென் காரைக்கால் கேம்பஸ்ல இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு, அங்கேயும் நீங்க மேத்தமெட்டிக்ஸ் எழுதினா உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி ஆனர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் புதுச்சேரி மெயின் கேம்பஸ்ல இருக்கு, அதுக்கு நீங்க என்ன எழுதிருக்கணும், பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆர் பயாலஜி எழுதலாம் அப்படின்றாங்க. அந்த 3 சப்ஜெக்ட்ல எதனா எழுதினா கொடுக்குறாங்க. காரைக்கால் கேம்பஸ்லயும் அதே மாதிரி தான், பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் கம்பல்சரி, மேத்தமெட்டிக்ஸ் இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எழுதலாம் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆர் பயாலஜி இது எதனா எழுதி இருந்தீங்கனால காம்பினேஷன்ல யூ கேன் கெட் சீட். அதுக்கப்புறமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் எழுதினா கொடுக்குறாங்க. லைஃப் சயின்சஸ் வந்து நீங்க எடுக்கணும்னா பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் யாரா படிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா பயாலஜி கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் இது மூணுத்தையும் நீங்க எடுத்திருந்தீங்கனாலும் யூ கேன் கெட் சீட். ரைட்? அதுக்கப்புறமா பிஏ ஆனர்ஸ் ஹிஸ்டரி எடுக்கணும்னா ஹிஸ்டரி, ஆந்த்ரோபாலஜி, சோசியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், நாலேஜ், ட்ரெடிஷன், பிராக்டிஸ் இந்தியா இதுல ஏதாவது நீங்க ஒன்று எழுதிட்டா கூட யூ கேன் கெட் ஹிஸ்டரி. தென் வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கு, பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோசியாலஜி, ஹிஸ்டரி, ஜெனரல் ஆப்டிடியூட் இதுல ஏதாவது நீங்க எழுதிட்டாலும் உங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் கொடுக்குறாங்க. தென் சோசியாலஜில வந்து பாத்தீங்கன்னா பிஏல சோசியாலஜி எடுக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா சோசியாலஜி, ஹிஸ்டரி ஆர் ஜெனரல் ஆப்டிடியூட் இதுல எது வேணாலும் நீங்க எழுதினாலும் கிடைக்கும்.
அப்புறமா பிலாசபி படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜெனரல் ஆப்டிடியூட் எழுதணும். மீடியா அண்ட் கம்யூனிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மாஸ் மீடியா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், சைக்காலஜி, ஹிஸ்டரி ஆர் பொலிட்டிக்கல் சயின்ஸ், இதுல நீங்க ஏதாவது ஒன்று எழுதியிருந்தா கூட வரும். பிஏ தமிழ் நாங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தமிழ் மட்டும் எழுதியிருந்தா கூட பிஏ தமிழ் உங்களுக்கு ஆனர்ஸ் கோர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னா எக்கனாமிக்ஸோ இல்ல பிசினஸ் எக்கனாமிக்ஸ் இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்க எழுதியிருந்தாலும் யூ கேன் கெட் சீட். அப்புறம் இங்கிலீஷ் படிக்கணும்னா இங்கிலீஷ் மட்டும் எழுதினா போதும். காரைக்கால் கேம்பஸ்ல ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி காலேஜ் புதுச்சேரியில இருக்கு, அதுக்கும் இங்கிலீஷ் மட்டும் எழுதினா போதும். அப்புறம் பிஏ ஆனர்ஸ் பிரெஞ்சு படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜெனரல் ஆப்டிடியூட் எழுதினா போதும். தென் பிகாம் படிக்கணும் அப்படின்னா ஜெனரல் வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி கேம்பஸ்ல இருக்கு, அப்புறம் காரைக்கால் கேம்பஸ்ல இருக்கு, அப்புறம் பிஇ பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் புதுச்சேரி கேம்பஸ்ல இருக்கு, காரைக்கால் கேம்பஸ்ல இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் படிக்கணும்னா அக்கௌண்டன்சி, பிசினஸ் ஸ்டடிஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுல ஏதாவது ஒன்று எழுதினா போறோம். அதே போலதான் உங்களுக்கு பிகாம் ஆனர்ஸ்ல ரெண்டு கேம்பஸ்லயும் எது வேணாலும் படிக்கலாம். பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் போறப்ப பிசினஸ் ஸ்டடிஸ் எழுதினாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு சீட்ஸ் எடுக்க முடியும். தென் பிபிஏ ஆனர்ஸ்ல வந்து டிராமா அண்ட் தியேட்டர் ஆர்ட்ஸ்ல வந்து பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் இல்லைன்னா ஜெனரல் ஆப்டிடியூட் எதனா எழுதலாம் கொடுக்குறாங்க. பிவிஏ இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெயிண்டிங் சம்பந்தமா படிக்கணும்னா ஃபைன் ஆர்ட்ஸ், விஷுவல், கமர்ஷியல் ஆர்ட்ஸ் இது சம்பந்தமா நீங்க எழுதியிருந்தாலும் உங்களுக்கு அது சீட்ஸ் கொடுக்குறாங்க. தென் பிடெக் கோர்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் வந்து பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூஷன்ல நான் படிக்கணும் அப்படின்னா மேக்ஸ், பிசிக்ஸ் கம்பல்சரி, கெமிஸ்ட்ரி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எதுல ரெண்டுத்துல எதனா ஒன்று எழுதிக்கலாம். தென் பிடெக் எனர்ஜி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கு, இதுக்கு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் இஸ் கம்பல்சரி. கெமிஸ்ட்ரி ஆர் பயாலஜி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பயாலஜி ஆர் என்விரான்மெண்டல் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எது வேணாலும் எழுதலாம். தென் பிடெக்ல மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கு, மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ் கம்பல்சரி, கெமிஸ்ட்ரி ஆர் பயாலஜி எழுதிக்கலாம். தென் என்விரான்மெண்டல் ஸ்டடி எழுதலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸும் எழுதலாம்னு சொல்றாங்க. தென் பிடெக் கோர்ஸ்ல வந்து எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் ஈசி நீங்க படிக்கணும்னா மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ் கம்பல்சரி, பயாலஜி ஆர் கெமிஸ்ட்ரி நீங்க எழுதிருக்கலாம், இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட எழுதலாம் அப்படின்றாங்க. பிடெக்ல வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இருக்கு, அதுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் ஆர் பயாலஜி என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்ல எது வேணாலும் நீங்க வந்து பண்ணிருக்கலாம் அப்படின்றாங்க. பிடெக் கோர்ஸ் எம்பிஏ வந்து 5 இயர் இன்டெகிரேட்டட் பிடெக் எம்பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் எழுதிருக்கணும். தென் 5 இயர் இன்டெகிரேட்டட்ல 5 இயர் இன்டெகிரேட்டட் எம்பிஏ சோஷியல் அண்ட் எக்கனாமிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் லா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் எழுதினா போறோம் அப்படின்றாங்க. அப்ப நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதுல என்ன கேக்குறாங்க, நம்ம என்ன எழுதி இருக்கோம், இதுக்கு நம்மளுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்த்து வெப்சைட் வந்து நிறைய வந்து அப்டேட்ல இருக்கு, ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணதுமே அதுல போயிட்டு என்ன பண்ணுவோம், ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான சாய்ஸை ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியவே இல்லை, கியூட் எக்ஸாம் எழுதி கூட அப்ளிகேஷன் போடாம விட்டுருவாங்க. சீட்டு கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே இருக்கு. எல்லாருமே என்ன பண்ணணும், கியூட் எக்ஸாம் யாரெல்லாமே ரிசல்ட் வந்திருக்கோ அவங்க எல்லாருமே இந்த மாதிரி வெப்சைட்ல நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, என்னெல்லாம் சொன்னோம், நம்மளுடைய ஆந்திர பிரதேஷ் சொல்லியிருக்கோம், ஆந்திர பிரதேஷ் இன்ஸ்டிடியூட் பார்த்தோம், நம்மளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளா பார்த்தோம், தென் புதுச்சேரி பார்த்தோம், கர்நாடகா பார்த்தோம். வேற எதுனா ராஜீவ்காந்தி நேஷனல் ஏவியேஷன் யூனிவர்சிட்டி இருக்கு, அதுல போய் ஏவியேஷன் படிக்கணும்னா படிக்கலாம். தென் அருணாச்சல பிரதேசத்துல இருக்கு, தென் வந்து சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி, சிக்கிம் யூனிவர்சிட்டி, சவுத் ஏஷியன் யூனிவர்சிட்டி, தெஸ்பர் யூனிவர்சிட்டி, தி இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் யூனிவர்சிட்டி, திரிபுரா யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் அலகாபாத், யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி, யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத், யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் நம்ம வந்து பாத்துடலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆந்திர பிரதேஷ் பார்த்தோம், ஹைதராபாத்ல என்னெல்லாம் கோர்சஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப ஹைதராபாத் யூனிவர்சிட்டியை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தெலுங்கானால இருக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத், ரைட். ஹைதராபாத்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 கோர்சஸ் வந்து கொடுக்குறாங்க. இதுல என்னெல்லாம் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 5 இயர் இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி, ரைட்டா, 5 இயர் இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி கோர்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ்ல இருக்கு, அதே போல பிசிக்ஸ்ல இருக்கு, அதே போல கெமிஸ்ட்ரியில இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா 4 இயர் பிஎஸ் ஆனர்ஸ் ரிசர்ச் கோர்சஸ் இருக்கு. தென் 4 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆனர்ஸ் ரிசர்ச் இல்லாம அதுக்கு அடுத்தது 5 இயர் இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி பயாலஜி இருக்கு, 5 இயர் இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி அப்ளைடு ஜியாலஜி இருக்கு. தென் 6 இயர் இன்டெகிரேட்டட் எம் ஆப்டம் இருக்கு, ஆப்டோமெட்ரியில வந்து பாத்தீங்கன்னா 6 இயர்ஸ் கோர்ஸ், இது நல்ல கோர்ஸுப்பா, யாருன்னா வேணும்னா எடுத்துக்கலாம். 6 இயர் இன்டெகிரேட்டட் எம் ஆப்டம், 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி சைக்காலஜி, தென் 5 இயர் இன்டெகிரேட்டட் எம்ஏ தெலுங்கு, 5 இயர் இன்டெகிரேட்டட் எம்ஏ ஹிந்தி, 5 இயர் இன்டெகிரேட்டட் எம்ஏ லாங்குவேஜ் சயின்சஸ், 5 இயர் இன்டெகிரேட்டட் எம்ஏ உருது. பாருங்க லாங்குவேஜஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில எவ்வளவு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து என்ன அருமையான கோர்சஸ்லாம் வச்சிருக்காங்க. 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் எக்கனாமிக்ஸ், 5 இயர் இன்டெகிரேட்டட் ஹிஸ்டரி, 5 இயர் இன்டெகிரேட்டட் பொலிட்டிக்கல் சயின்ஸ், 5 இயர் இன்டெகிரேட்டட் எம்ஏ சோசியாலஜி அண்ட் 5 இயர் இன்டெகிரேட்டட் எம்ஏ ஆந்த்ரோபாலஜி. ஆந்த்ரோபாலஜி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் எங்க இருக்கு கோர்சஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க.
நம்மளுடைய 5 இயர் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் நம்மளுக்கு எங்க இருக்கு? ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில இருக்கு. இதுக்கு 5 இயர் இன்டெகிரேட்டடுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க ஆல்மோஸ்ட் என்ன கேக்குறாங்க? ஜெனரல் ஆப்டிடியூட் அண்ட் பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் இங்கிலீஷ். ஜெனரல் ஆப்டிடியூட் லாங்குவேஜ் இங்கிலீஷ், ஜெனரல் ஆப்டிடியூட் லாங்குவேஜ் இங்கிலீஷ், ஜெனரல் ஆப்டிடியூட் லாங்குவேஜ் இங்கிலீஷ். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்சஸ்க்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் இதுதான் கேக்குறாங்க. 5 இயர் இன்டெகிரேட்டட் எம்எஸ்சிக்கு மட்டும் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அப்புறம் இங்கிலீஷ் இது எல்லாத்தையும் வந்து இவங்க கோர் பேப்பர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. தென் வந்து கெமிஸ்ட்ரிக்கு வந்து இங்கிலீஷ் பிசிக்ஸ் மட்டும் எழுதினா போறோம்னு கொடுத்துருக்காங்க. தென் 4 இயர்ஸ் கெமிஸ்ட்ரி பேப்பர் அகைன் கெமிஸ்ட்ரி அதை எழுதணும். தென் வந்து 5 இயர் இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியில கோர் பேப்பர் கெமிஸ்ட்ரி எழுதணும். தென் இங்கிலீஷும் பிசிக்ஸும் எழுதணும்னு கொடுத்துருக்காங்க. தென் 5 இயர் இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி பிசிக்ஸ்ல பிசிக்ஸ் எழுதணும், மேத்தமெட்டிக்ஸ் எழுதணும், கெமிஸ்ட்ரி எழுதணும், தென் இங்கிலீஷும் ஒரு பேப்பர் எழுதணும்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்குமே ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்குமே என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி அவங்களுக்கு வேணும், எதெல்லாம் வந்து நம்மளுக்கு இல்லைன்னா கூட எடுக்க முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், நீங்க இது எல்லாத்தையும் பாத்துக்கணும். அப்ப ஹைதராபாத் யூனிவர்சிட்டியும் நம்ம வந்து பாத்துட்டோம். ஆல்மோஸ்ட் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சவுத் இந்தியால இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பாத்துட்டோம். யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் பாத்துட்டோம், ஆந்திர பிரதேஷ் பாத்துட்டோம், ஆந்திர பிரதேஷ்ல ட்ரைபல் யூனிவர்சிட்டி ஒன்று இருக்கு பார்த்தோம், கர்நாடகா பாத்துட்டோம், தென் வந்து கேரளா பாத்துட்டோம், புதுச்சேரி பாத்துட்டோம். இப்ப இன்னொரு ஒரே ஒரு யூனிவர்சிட்டி மட்டும் ஒண்ணு நான் பார்க்கலான்னு ஐடியா. என்னன்னா இது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல கொடுத்திருந்தாரு, சார் ராஜீவ் காந்தி நேஷனல் ஏவியேஷன் யூனிவர்சிட்டி இருக்கு சார், அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் சார், அதுல என்ன குரூப் கொடுக்குறாங்க அப்படின்னாங்க. அதை மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ராஜீவ் காந்தி நேஷனல் ஏவியேஷன் யூனிவர்சிட்டி அப்படின்ட்டு இவங்க என்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்கன்னா பேச்சுலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் இன் ஏவியேஷன் சர்வீஸ் அண்ட் கார்கோ, அதுக்கு ஆப்டிடியூட் எழுதினா போறோம். அதே போல பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிபிஏ ஒரு கோர்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்க? இன் ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு. நிறைய பேருக்கு வந்து தெரியறதே இல்லை பாருங்க. அருமையா ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, அதுவும் பாத்தீங்கன்னா வெறும் ஜெனரல் ஆப்டிடியூட் மட்டும் எழுதினா போறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை என்ன பண்ணணும்? இதை எழுதி இருந்தாங்கன்னா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அதே போல பிடெக்ல 2 கோர்ஸ் கொடுக்குறாங்க ஏவியேஷன்ல. பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். இதுதான் அந்த தம்பி கேட்டாரு. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல கொடுத்துறாரு, சார் பிடெக் நான் படிக்கணும் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ராஜீவ் காந்தியில இருக்கா, என்ன வந்து டொமைன் எழுதி இருக்கணும் அப்படின்னு கேட்டாரு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் ஆர் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ், இந்த 4 சப்ஜெக்ட் யார் எழுதிருக்கீங்களோ அவங்க இதுக்கு அப்ளை பண்ணி இதுல சீட் எடுக்கலாம். அதே போல பிடெக்ல பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி பிடெக் இன் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் ஆர் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் எழுதிருக்கலாம். இங்கிலீஷ் இந்த 4 பேப்பரும் எழுதலாம். ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி தென் வந்து பாத்தீங்கன்னா ஏவியேஷன் யூனிவர்சிட்டி 2 பிஎம்எஸ் ஒரு கோர்ஸ், பிபிஏ ஒரு கோர்ஸ், பிடெக் ஒரு கோர்ஸ், ரைட்டா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டியும் நீங்க போய் பாருங்க. பார்த்ததுமே தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்க என்ன படிக்கணும், நம்ம என்ன கியூட்ல எழுதிருக்கோம். நிறைய பேருக்கு தெரியாது எது எழுதணும், ஏதோ எழுதி வச்சுட்டு இருப்பாங்க. சப்ஜெக்ட் என்ன செலக்ட் பண்ணணும்னு தெரியாது, பட் ரிசல்ட் வந்துருச்சு. அந்த மாதிரி இருக்கிறப்ப இதெல்லாத்தையும் நீங்க போய் பார்த்து ஒரு தெளிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், யூ வில் கெட் கம்ப்ளீட் ஐடியா. இதெல்லாம் பார்த்து கூட எனக்கு ஐடியா இல்லை, நீங்களே ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். ஆர்ஜிஆரோட paid service இருக்கு. You can get our paid service by paying amount. ரைட் ஆமா? இதுக்கு யாருக்கா கால் பண்ணும்? 8925824311 இந்த நம்பர்ல கால் பண்ணி அமௌண்ட் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. Thank you.